காலத்தில் நம்மளுக்கு வந்து தண்ணி தான் ரொம்ப முக்கியம். நம்ம உடம்புல வந்து நீர்த்தன்மை நிறைய இருக்கணும். ஸோ அதுக்கான ஒரு எளிய பானமும் என்ன மாதிரியான ஒரு உணவுகள் எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த இந்த சீசனுக்கான விஷயங்கள் நம்ம என்ன எடுக்கும்போது நம்மளோட பாடி வந்து நீர்த்தன்மையுடன் இருக்கும் அப்படின்றத பற்றி பேசுகிற வீடியோ தான் இது. வணக்கம், நான் உங்கள் டாக்டர் சுசித்ரா ராஜ், கன்சல்டன்ட் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன், ஹாலிஸ்டிக் மைண்ட் கவுன்சிலர், சைக்காலஜிஸ்ட், ஃபவுண்டர் வின் யோகா. அதாவது வந்து நம்ம பாடி டைப்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வகையான பாடியை நம்மளை பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து பித்த தேகம், ஓவர் ஹீட்டாக இருக்கிறவங்க. அதே மாதிரி கபம் இருக்கிறவங்க. அந்த கபம்னா கொஞ்சம் கோல்டு ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கக்கூடியவங்க. கொஞ்சம் கோல்டாக இருக்குது, சில்னஸ் சாப்பிட்டா ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ரன்னிங் நோஸ் இருக்கும், ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கொஞ்சம் கூட குளிர்ச்சியான விஷயங்கள் எடுத்துகிட்டா உடனே நீர் கொட்டுறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வகை. அதாவது வந்து அவங்களுக்கு வந்து ஆஸ்துமா இருக்கலாம், வீசிங் இருக்கலாம். இந்த மாதிரியும் இவங்கெல்லாம் வந்து இந்த கபதேகத்தில் வருவாங்க. அதே மாதிரி வந்து ஒரு வீசிங் வந்து கபதேகம் இருக்கிறவங்களுக்கு தான் வரணும் அப்படி இல்லை. ஹீட் ஓரியன்ட் சைனசைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் வரும். பட் அதை பற்றி நம்ம வேறு நாள் பேசலாம். அதே மாதிரி இது ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த வாதம், அதாவது வாயு சார்ந்த உணவு, ஏதாவது ஒன்று ஒரு கிழங்கு வகைகள் சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடியவங்க, இவங்களெல்லாம் நம்ம வந்து வாயு தேகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு அளவான தண்ணி தேவைப்படும் போது தாகத்துக்கு ஏற்ற தண்ணி இவங்க குடிக்கணும். அதே மாதிரி கபதேகம் இருக்கிறவங்களும் வந்து அவங்களுக்கு ஆக்சுவலாக வந்து அவ்வளோ தண்ணி தாகம் எடுக்காது இயல்பாக. பட் அவங்க வந்து ஒரு ஹாட் வாட்டர், அதாவது வார்ம் வாட்டரை வந்து பருகிக்கிட்டே வந்தாங்கன்னா அவங்க வந்து கன்சிஸ்டன்ட், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளமும் ஓரளவுக்கு சால்வ் ஆகும், இதுவாக இருக்கும். பட் காமனாக வார்ம் வாட்டர் எல்லாருமே எடுத்துக்கலாம். சப்போஸ் வந்து வெயில் நல்லா காயுது அப்படின்ற நேரத்தில் கூட நம்ம வந்து ஒரு ஹாட்டாக ஒரு வாட்டர் குடிக்கும்போது வெயில் நல்லா காயிற நேரத்தில் நம்ம வந்து ஒரு ஹாட்டாக ஒரு வாட்டர் குடிக்கும்போது கூட நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா வெயிலில் போயிட்டு வந்தோடனே சில்னஸாக சாப்பிடணும் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக வந்து வார்ம் வாட்டர் நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய ஒரு பானமாக இருக்கலாம். அதாவது பானம்னா என்ன சொல்கிறேன், ஒரு லைம் ஜூஸாக இருக்கலாம், சாத்துக்குடி ஜூஸாக இருக்கலாம், இல்லை வாட்டர் மெலன், எல்லாம் வந்து ஜூஸாக சாப்பிட்றதுக்கு பதிலாக ஃபைபரோடு நம்ம வந்து கட் பண்ணி சாப்பிட்றது நல்லது. ஒரு டயட்டாகவும் ஒரு போர்ஷன் ஆஃப் தி டயட்டாகவும் நம்மளுக்கு வந்து ஒரு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். அதேமாதிரி முலாம்பழம் கிடைக்கும் சீஸ்னலாக, அதுக்குள்ளே விதை இருக்கக்கூடிய விஷயங்களை பாருங்கள். அதே மாதிரி வந்து இப்போ ரீசெண்டாக நான் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். லைக் ஆக்சுவலி வாட்டர் மெலனில் வந்து அந்த கலர் சேர்க்கறது, லைக் லிப்ஸ்டிக் கலர் மாதிரியோ இல்லை வந்து இந்த பஞ்சு மிட்டாயில் வரக்கூடிய அந்த கலர் மாதிரி இதுக்கு ஒரு ரெட் கலர் ஆட் பண்ணுறாங்க, இன்ஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடுமான அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய கடைங்களை தவிர்த்து ஒரு சின்ன கொள்முதல் பண்ணுறாங்க இல்லையா, ஒரு இடத்துல ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்ம்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இவங்க வாங்குறதோ, இல்லை அந்த ஃபார்ம்லேருந்து இவங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் மீடியமில் வந்து லாஜிஸ்டிக்ஸில் இவங்க கலெக்ட் பண்ணி ஒரு நம்பகத்தன்மையாக விற்கக்கூடியவங்க வந்து நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும். அந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி மாஸ்கில் இந்த பண்ணக்கூடிய இந்த கலர்ஸ் வந்து நம்ம தவிர்க்கலாம். அதுக்கும் ஒரு டெஸ்டிங் மெக்கானிசம் வந்து நம்ம வந்து அதை எடுத்து நம்ம ஒரு கிளாத் வச்சு அந்த கலர் ஒட்டுதா அப்படின்னு பார்க்குறோம். பட் யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் மெலனை கட் பண்ணும்போது ஸ்கோரில் வந்து ரெட்டாகவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குறையும் போது ரோஸாகவும் அப்படியே வெள்ளையாகவும் இருக்கும். இதெல்லாம் வந்து இயல்பாக இருக்கக்கூடியது. ஸோ அதனால் வந்து நம்ம இதெல்லாமும் பார்த்து சாப்பிடக்கூடிய சூழ்நிலைக்கு நம்மளோட காலகட்டம் இருக்கிறதுனால அதுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோவாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி முலாம்பழம் இருக்குது, அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விதைகள் இருக்கும். அந்த விதைகள்லாம் நீங்கள் எடுத்து கழுவி ஒரு ஜல்லடையில் போட்டு நீங்கள் காய வச்சுக்கலாம். அதை எப்போ முடியுதோ நீங்கள் வந்து உரிச்சியும் வச்சுக்கலாம், இல்லை அப்பப்போ உரிச்சியும் நீங்கள் சாப்பிட்லாம். அது எல்லாத்துலேயுமே வந்து அவ்வளோ வந்து வேல்யூபிளான மினரல்ஸு, தாதுப்புகள் எல்லாமே இருக்கும். ஸோ எதையுமே நம்ம வீண் பண்ணவும் தேவைப்படாது. அதே மாதிரி வந்து இந்த தோல் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த தோலெல்லாம் ஆக்சுவலாக நீங்கள் வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ராக்ட் மாதிரி எடுத்து அந்த சாரை எடுத்து நீங்கள் ஃபேஸில், கையில், காலில் இதெல்லாமும் போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையே இல்லாத ஒரு இதுவை வந்து நம்ம ட்ரை பண்ணி நம்மளோட வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய ட்ரை ஆன அப்புறமா மண்ணோட கலந்து அதை ட்ரை ஆன அப்புறமா அதை வந்து நம்ம வந்து செடிகளுக்கு போட்டால் அதுவும் ஒரு உரமாகும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக நம்ம பேசிட்டு போகலாம். பட் இதில் கோராக நம்ம பேச வேண்டிய விஷயம் என்னென்னா, தண்ணி வந்து பித்த தேகம் இருக்கிறவங்களுக்கு நிறைய தேவைப்படும். ஸோ அவங்களுக்கு வந்து தாகம் எடுக்க தேவைப்படும். அதான் அந்த பானமும் நான் சொல்லியிருக்கேன், அந்த பானம் நம்ம எடுக்கலாம் ஒரு நாள். அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு பக்கம் வந்து ஃப்ரூட்ஸில் நான் சொல்லியிருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து நம்ம எடுக்கக்கூடிய கீரை வகைகளில் வந்து பார்த்திங்கன்னா முளைக்கீரை இருக்குது, அது கொஞ்சம் குளிர்ச்சி பண்ணும். அதே மாதிரி வந்து சிறுகீரை நல்லது, ரொம்ப நல்லது. அதாவது வந்து நம்மளுக்கு அந்த நீர் கடுப்பெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சிறுநீரகம்
சார்ந்த எந்த தொல்லைகள், உபாதைகள் பெண்களுக்கும் வரலாம், குழந்தைங்களுக்கும் வரலாம். இந்த மாதிரி வந்து வராமல் தவிர்க்கணும்னா உணவில் வந்து இந்த சிறுகீரையை வந்து கூட்டாகவோ இல்லை பொரியலாகவோ நம்ம வந்து நிறைய எடுத்துக்கிறது. முளைக்கீரை அப்படின்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கீரை விற்கிறவங்க கிட்ட கேட்டால் கொஞ்சம் ஒரு 2-3 நாளில் நம்மளுக்கே தெரிஞ்சிடும் அது எந்த மாதிரி இருக்கும் லீஃப் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். நீர் காய்கறிகள்லாம் நிறைய சேர்த்துக்கலாம். இந்த இந்த மாதிரி நம்மளோட டயட் சிஸ்டமை வந்து நம்ம இப்போ மார்ச்சில் வந்து நான் ஒரு 2 நாள் பார்த்தேன். ஆஃப்டர்நூனில் தாங்கவே முடியல. அதே மாதிரி வந்து இந்த கடை வைத்திருக்கிறவங்க, இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டிங் ஜாப்ல இருக்கிறவங்க, இல்லைன்னா வந்து ஓட்டுநர்களாக இருக்கிறவங்க, இவங்களுக்கும் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் வீடியோ போடலான்னு இருக்கேன். பட் பொதுவாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 11 மணி உச்சி வெயிலேருந்து ஒரு 3 மணி, அந்த 3 மணிக்குள்ளே கொஞ்சம் வேலைங்களை வந்து இன்டோர் ஒர்க்ஸாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபீல்டு ஒர்க்ஸ் வந்து போஸ்ட் 3 o'clock இல்லை மார்னிங் ஏர்லி மார்னிங்கில் அந்த கிளைண்ட் விசிட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து வியாதிகள்லேருந்து தப்பலாம். இது வந்து 2 வேலை தான். பட் அந்த டைமில் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு பிரேக் எடுத்துக்கிறோம், ரொம்ப பீக்கில் போகாமல். அப்படி நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலை இருந்ததுன்னா ஒரு நல்ல கேப், ஒரு காட்டன் கேப்பாக பாருங்கள். அதுக்குன்னு கேப் வாங்குறேன்னு சொல்லிட்டு அந்த பிவிசியில் வர கேப்ஸோ இல்லை வந்து ஃபேன்சியான மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா, எது நம்மளை வந்து இன்னும் உஷ்ணப்படுத்தும், நம்ம தலையை இன்னும் ஹீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி வகைகளான இதை தவிர்த்து இயல்பாக இருக்கக்கூடிய காட்டன் பருத்தியில் பண்ணக்கூடிய கேப்ஸ், அதுவும் வந்து இன்னும் நல்ல அந்த ஹார்ஸ் ரைடிங் கேப்ஸ் மாதிரி கூட வரும். அதே மாதிரி பனை ஓலையில் வரும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நம்ம உடம்புக்கு எது நல்லதோ அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணி வாங்கி அதை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணலாம். பட் இதெல்லாம் போடும்போது மற்றவங்க வந்து நம்மளோட இமேஜை வந்து என்ன இதை போட்டு இப்போ இதை மாதிரியான ஒரு அவுட்ஃபிட்டை வந்து இவங்க டிசைன் பண்ணுறாங்க, ஸோ அவங்க இதெல்லாம் இல்லாமல் பார்த்தா ஸ்டைலிஷாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம உடம்பு தான் நம்மளுக்கு முக்கியம். ஸோ ரெண்டுமே இல்லையா, ஒரு காட்டன் கூட வச்சுக்கோங்க. அதை வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணி, அதுவும் லேடிஸ் ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல வரேன். அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து ஒரு ஸ்கார்ஃப் கட்டுற பழக்கமாவது நீங்கள் வந்து வச்சுக்கணும். போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.